இட்ஸ் ஜஸ்ட் another டே. வர வர க்ரைம் ரேட்டை விட சைபர் க்ரைம் ரேட்டு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லாமே 15-20 வயசு பசங்களாகவே இருக்கிறாங்க. இதோட ரூட் காசு தேடலான்னா இந்த க்ரைம் ரேட்டை சமாளிக்கிறதே நேரம் சரியாக போயிடுது. டேய் படணும் மித்திரன்டா. பொழைக்க தெரியலனா பிச்சை எடு. பொண்ணுங்களை மாஃபிங் பண்ணி சம்பாதிக்கிற யச்ச. டியூட்டியில் இருக்கிறனால தப்பிச்ச இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கேஸுங்க தான் சைபர் கிரைம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு கேஸ் டார்க் ஐ. இதில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என் அண்ணன் தான், அதிகமாக. மிஸ்டர் வர்முத்திரன், உங்கள் அண்ணன் தீசிஸ் மட்டும்தான் எழுதினாரா, இல்லை ஆராய்ச்சி எதுவும் செய்தாரா? நோ சார், அவன் இப்படி ஒரு வேலை செஞ்சான்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும். டார்க் ஐயை பற்றி அடிக்கடி சொல்லுவான், பட் எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். என்னை பொறுத்த வரையும் அதுவும் இவர் எழுதின ஒன் ஆஃப் த தீஸ். எது எப்படியோ இது உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சார், ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங் நோ? ஏன் டார்க் ஐ பற்றியும் எங்கள் அண்ணனை பற்றியும் விசாரிக்கிறீங்க? வாட்ஸ் த கேஸ்? லெட் மீ டெல் யூ. இது வரைக்கும் 713 பேங்கில் கோடி பணம் காணாமல் போயிருக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக. பட் அக்கௌண்ட் ஹோல்டர் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைக்கிது. ரிசீவ் ஆன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, நேற்று ஒரே நைட்டில் 570 வெப்சைட் கிராஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துலேயும் இருந்து கிடைச்ச ஒரே க்ளூ இந்த சிம்பல். டார்க் ஐ ஒரு பேண்ட் தீசிஸ். என்னதான் எங்கள் அண்ணன் இந்த தீசிஸ் எழுதியிருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண யாராவது உதவி இருந்தார். முதல்ல எனக்கு அதிகமாக என்னோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாங்க. எனக்கு தெரியாத அவனோட அறிவியல் ரகசியங்கள். என்னடா சொல்கிற? உங்கள் அண்ணன் ஒரு சயின்டிஸ்டா? நம்பவே முடியல. ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர் தானே சொன்னேன். எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பட் ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஹே, நோ வரிஸ், ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. சொல்லு, என்ன பண்ணணும்? சம்திங் வெரி ஹார்ட் அண்ட் ரிஸ்கி. ஹே, பில்டப்பை குறை, மேட்டர் சொல்லு. ஆர்ஆர்சியோட சர்வர் ஹேக் பண்ணோம். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. செக்யூரிட்டி செம்ம ஷார்ப்டா. ஐ நோ, பட் என் அண்ணனோட ஃபைல்ஸ்லையும் இந்த டார்க் ஐ பற்றின டீட்டெயில்ஸ்லையும் இந்த ஹிண்ட் இருக்கு பாரு. மேபி இட்ஸ் எ லாகின் ஐடி ஆஃப் அதியமான். ஸோ யூ காட் இட் ரைட். ப்ளீஸ் ட்ரை பண்ணிப்பார். there's a big crime gonna happen. எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்குது. ஆனால் ஏன் கலைவந்தன் நீ கொண்டுட்டு ஆக்சிடென்ட்னு ஃப்ரேம் பண்ண? எனிவே, இனிமேல் நீ எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுங்க. நிக்கோலஸ், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் டீம் ஒர்க்கை நம்புறதில்ல. நேற்றையே நீ ராஜசேகரை போய் பார்த்தேன்னு நான் கேட்க மாட்டேன். என்னை பற்றி நான் ஃபைல்ஸ் எதையாவது கொடுத்தியான்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனிமேல் என்னை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை யோசிக்கிறதுக்கோ கூட எவனும் இருக்கக்கூடாது. ஐ ஆம் சாரி நிக்கோலஸ். நீ கொடுத்த லிங்க் பக்கா ஒர்த்தி. பட் அது நீ நினைக்கிற மாதிரி அதிகமான லாகின் கிடையாது. இட்ஸ் கோ டு வியூ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபைல்.
டார்க் ஐ பற்றினதா? இல்லை பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டன் அ ராங் ஒன். மறுபடியும் செக் பண்ணப்போ தான் அந்த ப்ராஜெக்டுள்ளே இருக்கிற ஒரே ஒரு ஃபைலு தான் டார்க் ஐ ஃபைலுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் செக் திஸ் அவுட். தேங்க்யூ. எஸ், சொல்லுங்கள். வாட் யூ நோ அபவுட் டார்க் ஐ? என்னோடய அப்பா கலைவேந்தனுக்கு அப்புறம் நான் ஆர்ஆர்சியில் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் உங்கள் அண்ணனை நான் மீட் பண்ணேன். அங்கே தான் டார்க் ஐ ப்ராஜெக்ட் பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனிதனோட மூளையை இணையத்துக்கு இணையாக ஊட்டம் கொடுத்து டியூன் பண்ணி பிரெயினில் இருக்கிற ஸ்டாட்டிக் வேவ்ஸை எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டார்க் ஐ ப்ராஜெக்ட். அவனை உருவாக்குறதுல நிக்கோலஸுக்கும் பங்கு இருக்குது. ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓவர் ஹீட் ரேடியேஷனால் அவனோட நியூரல் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்காக ஒரு கோலன் மாஸ்க் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறனால தான் நிக்கோலஸை அவன் கொன்னுட்டான். ஸோ அவன் தான் இதெல்லாம் பண்ணுறான். டார்க் ஐ. ஓகே, டெல் மீ, அவன் எப்படி நெருங்குறது? ஹவு கேன் ஐ ஸ்டாப் ஹிம்? யூ கான், பிகாஸ் அவனை நீங்கள் எங்கேருந்து ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் பிளான் பண்ணாலும் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அண்ட் இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அவன் உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். வாட் யூ மீன்? நோ ஒன் கேன் ட்ரேஸ் ஹிம். அவனாக அவன் அடையாளத்தை காட்டணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? எந்த ஒரு க்ரைம் பண்ணுறவனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். அதையே நம்ம தேர் இந்த வெப்சைட்குள்ளே இருக்கக்கூடாது. இட்ஸ் அவர் லாஸ்ட் டே ஆஃப் ஹோப். ட்ரை பண்ணுவோம். After all the results, we got the common link between the websites and the cash deal from bank. It's pawn mafia. அப்படின்னா கிராஷ் ஆன எல்லா வெப்சைட்டும் பான் ஆட்ஸு, பான் மூவி ப்ரொமோஷன்ஸு அதோட லிங்கை வச்சு தான் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதை வச்சு கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கு இந்தியாவை தான் மார்க்கெட் பிளேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் கொல்ல போன அத்தனை பணமுமே பான் சம்மந்தப்பட்டு ஏர்ன் பண்ண பேங்க் பேலன்ஸ்டா. ரெஸ்ட்லெஸ் ஒர்க் நியர்லி 24 hours. நெருங்கிட்டீங்க போல். ஒரு மாதமாக எந்த கவர்மெண்ட்டாலையும் பண்ண முடியாத நீ பண்ணியிருக்க. ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. டார்க் ஐ? எஸ் மிஸ்டர் வர்ணமித்ரன், வெறும் ரீசனையும் லிங்கையும் காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ண போகிற? நீ எனக்காக வர வேண்டாம். என் கூட ஒருத்தர் இருக்கார். He is more dangerous. இது என்னோட முடியட்டும். ப்ளீஸ் வராதீங்க மித்ரன். யா, டோன்ட் ப்ளே வித் மீ ஈகோ. இந்த ஒத்த கால் ஒத்த கை குறைச்சி உயிரோட இருக்கணும்னா நீ வந்து தான் ஆகணும். சரி, சொல்லு, எங்கே வரணும்? என் அட்ரஸ் உன் மொபைலில் மெசேஜாக வந்திருக்கும். வித்தவுட் எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ் ½ அன் ஹவரில் கிளம்பிடு. பாய். ஷிட். டார்க் ஐயா ஆமாம், என்ன சொன்னான்? குரோஸியை பிடிச்சி வச்சிருக்கான். இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே போகணும். வித்தவுட் எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ். முடிஞ்சோண்டா, போக வேண்டாம். போகணும், 2 பேர்த்த சேர்த்து வச்சு அவன் கொண்டுருவான். வேண்டாம். கொஞ்சம் சும்மாறா, என்னை யோசிக்க விடு. நான் போகிறேன். ஐ ஹாவ் எ பிளான். ஆல்மோஸ்ட் எப். சரி, நீ சொன்ன மாதிரி பண்ணுறேன். பட் யூ பி கேர்ஃபுல்.
இந்த கேஸை நான் கையில் எடுத்ததுலேருந்து ஆரம்பத்திலிருந்தே நடத்துகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. முதல்ல ஆர்ஆர்சியை பேன் பண்ணியிருக்காங்க, ரூல்ஸை வயலேட் பண்ணி. ஆர்ஆர்சியோட ஹெட்டு அதிகமானும் காணாமல் போயிருக்கான். அதுக்கப்புறம் கலைவேந்தனோட ஆக்சிடெண்ட்டும் மர்மமாகவே இருக்கு. அடுத்து சொல்லி வச்ச மாதிரியே நிக்கோலஸோட கொலை. இப்போ குரூசியை ட்ராப்பாக வச்சு என்னையும் செலினையும் முடிக்க பார்க்குறான். இதெல்லாம் எதுக்காக? டு ரூல் தி டிஜிட்டல் வேர்ல்டு. நான் கெஸ் பண்ண விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டார்க் ஐ இஸ் நாட் எ ஸ்மார்ட் கை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ ஹேவ் எ பிளான், ஆல்மோஸ்ட் எ பிளான். வெல்கம் டு த பிளே மிஸ்டர் வர்ணமித்ரன். என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாரையும் நான் கொன்னுட்டேன். இவன் ஒருத்தனை போட்டால் போதும்னு நினச்சேன். ஆனால் நான் இவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதான் ஒன்றை இப்போ வர வச்சுருக்கேன். இப்போது இவனோட தேவை எனக்கு இல்லை. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ணுற? இப்படி பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? கண்டிப்பாக பணம் உன்னோட குறிக்கோள் இல்லைன்னு எனக்கு தெரியும். எஸ், பணம் என்னோட குறிக்கோளே கிடையாது. என் மன அமைதிக்காக தான் அதெல்லாம் பண்ணுறேன். முதல்ல எங்கூட கான்ஃபரன்ஸில் இருக்க மிஸ்டர் ஷெலின் கூட நான் அதை பேசி ஆகணும். அப்போ தான் நீ மாட்டிட்டு வந்திருக்க இந்த பக்குக்கு மரியாதை, அந்த ஷெலியனுக்கும் மரியாதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். மை டியர் வேர்ல்ட், லிசன் டு இட். மிஸ்டர் ஷெலியன், ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாஸில், நியூஸ் பேப்பரில், டிவியில் ஒரு விவாதம் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும். வாட் பனிஷ்மெண்ட் ஷுட் அ ரேபிஸ்ட் வாண்ட் டு டிசர்வ்? உண்மையில் தப்பு பண்ணவன் அவன் கிடையாது. போய் பாருங்கள், ரேபிஸ்டாக இருக்கவன் 18-19 வயசு இருக்கிறவனா தான் இருப்பான். நம்ம நாட்டில் ஒரு விதைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மெயினாக யங்ஸ்டர்ஸோட மனசில் நஞ்சை கலக்குது. காமம் அப்படிங்கிற உணர்வையும் பாலின வேறுபாடு வளர்ச்சியையும் பிரித்து பார்க்க தெரியாத வயசில் அவன் படிக்கலாம்னு ஒரு வெப்சைட்குள்ளே போனான்னா அங்கே ஒன்று வந்து நிற்கும், போன் ஆட்ஸ். பாலின உணர்ச்சியால் உந்தப்பட்டு அவன் போன் ஆட்ஸ் பார்க்குறதையே ஒரு பழக்கமாக மாற்றிக்கிறான். ஒரு பிடிஎஃப் டவுன்லோடில் தொடங்கி ஒரு சினிமா பாட்டு டவுன்லோட் பண்ணுற இடம் வரைக்கும் இது நிறைஞ்சிருக்கு. பார்த்தா அதுக்கு ஃபோனில் வேறு ஹாட் சிஸ்லிங் மாடல்ஸ் அட் 15 per month. வியாபாரம், காசு, அதான் தூக்குனேன் எல்லாத்தையும். இனி ஒரு வெப்சைட்டே என் நாட்டுக்குள்ளே வர விட மாட்டேன். என்னை ஏன் உருவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு நடுவில் எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனால் சட்டப்படி போராடி இருக்கலாம்ல. இந்த நல்லவனுக்கு நிறைஞ்ச உலகத்தில் நல்லது நினைக்கணுன்னாலும் நல்லது செய்யணுன்னாலும் கெட்டவனா மட்டும்தான் யோசிக்கணும் மிஸ்டர் வர்ணமித்ரன். இதை பார், எனக்கு கிடைச்ச இந்த அருமையான சக்திக்கு உன் அண்ணனுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் உன்னை உயிரோட விட முடியாது. ஒரே கன் ஷாட், நிம்மதியான மரணம். ஐ ஹவ் டு கோ வித் மை பிளான்ஸ் மிஸ்டர் மித்ரன், ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட். சாரி, இட்ஸ் யுவர் பேட் லக். இதை பார்,
இந்த பக்கை என் கழுத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக அவன் இதை கண்டுபிடிப்பான். பட் இது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார அவன் மாஸ்க்கை நான் கழட்டிடுவேன். புரியலடா. நான் குரோசியை மீட் பண்ணப்போ குரோசி ஒரு விஷயத்த சொன்னான். ஆனால் ஒரு வழி இருக்குது. அவன் மாஸ்கை கழட்டினா we can make him inactive. ஆனால் அவனை எப்படி நெருங்கிறதுன்னு தெரியல. அதை எப்படி பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நான் ராஜ்சேகர் சாருக்கு ஒரு மெயில் அனுப்பினேன். டார்க் ஐ பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சதாகவும் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே டார்க் ஐ அவனாக வந்து என்கிட்ட பேசிட்டான், வரவும் சொல்லிட்டான். இது தவிர வேறு நல்ல சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ உன்னோட வேலை என்னென்னா இந்த பக்கை ட்ரேஸ் பண்ணுறது மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பக்கை ட்ரேஸ் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை. சமீப காலமாக பல சமூக வலைதளங்களை முடக்கி சர்ச்சைக்குரிய மனிதரை சுற்றி வந்த டார்க்கையை இன்னைக்கு போலீஸார் சுட்டு கொண்டிருக்காங்க. வர்ணமித்திரனும் அவரோட டீம் ஷெலியனும் சேர்ந்து இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிருக்காங்கன்னு போலீஸ் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. பல வங்கிகள்லேருந்து காணாமல் போன கோடிக்கணக்கான பணத்தோட மதிப்பீடு வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச வங்கிகள் உட்பட மொத்தம் 713 வங்கிகளில் இருக்கிற 1500 வங்கி கணக்குகள்ல இருந்து சுமார் 750 கோடி ரூபாய் வரைக்கும் களவாடப்பட்டிருக்கு. இப்போ எவிடன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீமில் இருக்க மிஸ்டர் மகேஷ்வர் கல்கி ஷெலியனை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படலை. ஆனால் வர்ணமித்திரன் 30 நாட்களாக தலைமறைவாக இருக்கிறதாக அவர் விட்டுட்டு போன இந்த கேஸை மகேஷ்வர் கல்கியை வச்சு ராஜசேகர் மூவ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்காக எதுக்கு ஷெலியனை அரெஸ்ட் பண்ணணும்? நம்பகமான முடிவு வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வர்ணமித்திரனுங்க, அவன் டார்க் ஐ ரிப்போர்ட் கொடுத்துட்டு போய் 30 days ஆகுது. நீங்கள் கொடுத்த டெட் பாடியில் டார்க் ஐ தீசிஸில் குறிப்பிட்ட எந்த ஒரு அடையாளங்களோ வேதியியல் மாற்றங்களோ இல்லை. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வேர் இஸ் டார்க் ஐ? வாஸ் ஹி அலைவ்? ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் மை அசம்ஷன், காணாமல் போன 750 crores எங்க? அதை பற்றி கேஸ் ரிப்போர்ட்டில் ஒரு லைன் கூட இல்லை. ஐ நீட் அ சொல்யூஷன். கண்டிப்பாக குரேஷி டார்க்கையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போது டார்க்கை யார்? வர்ணமித்திரன் எங்க? இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் இவன் ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. ஆனால் இவனும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டார்க் ஐ உயிரோடு இருந்திருந்தா, ஏன் வர்ணமித்திர டபுள் கேம் ஆடி இருந்தா, இப்போது நம்ம பேசுகிற வாக்குமூலத்தை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆனில் இருந்திருந்தா, நீங்கள் சந்தேகப்படுறதுக்கான பதில் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். Maheshwar Kalki IPS. Welcome to the play. This is Dark Eye.